எக்ஸ்கியூஸ் மீ. Yes. ஏன் எல்லாரும் கையில பிளேட்டை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க? ஃபுட் ஃபெஸ்டிவல். ஃபுட் ஃபெஸ்டிவல். யூ கேன் மூவ் your ass. ஃபுட் ஃபெஸ்டிவல். தமிழன் தான் முதல்ல அரிசி மாவு அவிச்சு இட்லின்னா, அதையே கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டு தோசைன்னா, அதையே ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி செட் தோசைன்னா, அதுக்குள்ளே கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒளிச்சு வச்சு மசால் தோசைன்னா, நேற்று மிஞ்சி போன இட்லியை இன்னைக்கு ஊற்று போட்டு உப்புமான்னு கண்டுபிடிச்சான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச தமிழன் தான் இன்னைக்கு வெளியில் ஃபுட்டு கிடைச்சாதான் ஃபெஸ்டிவல்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க என்னடானா ஏசி ரூமுக்குள்ளே ஏகப்பட்ட புது ஐட்டங்களை கண்டுபிடிச்சி பிளேட்டாக வச்சு தின்னு ஏண்டி இப்படி பெருத்து போய். என்ன சொன்ன? நான் ஏதோ சொசைட்டிக்கு கருத்து சொன்னேன். சொசைட்டியா? என்னது அது? எனக்கு ஒரு பிளேட் வேணும். எங்க கிடைக்கும்? சொசைட்டி ஒரு பிளேட் வேணுமா? அந்த பக்கம் வச்சு வைக்கிறாங்க. போ. சொசைட்டியவே சாப்பிட்றதுக்கு அலையிறாளே. இது எதுக்கு? சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை துடைக்கிறதுக்கா? ரெண்டுத்துக்கும் இல்ல, இது படிக்கிறதுக்கு. ஊருக்குள்ள நமக்கு தான் கொழுப்புன்னு நினைச்சோம், எல்லாத்துக்கும் நம்மளை விட ஜாஸ்தியாவே இருக்கு. அப்படி இல்லை தலைவா. வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது வாழைக்காய் அப்படி பூ போல் எடுத்து வயசு பொண்ணு உதட்டுல முத்தம் தர மாதிரி அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெயில போட்டு எடுத்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்களேன். டேடி, நம்ம இங்க சாப்பிட வந்திருக்கோம், சமைக்க வரல. ரொம்ப நல்லா சொல்லி தந்தீங்க, தேங்க்ஸ். தம்பி மஞ்சள் சட்டை 2 பிளேட் பஜ்ஜி கொடுப்பா. நான் ஒன்றும் இங்கே சேல்ஸ்மேன் இல்லை. அப்புறம் இங்கே நிற்கிற? நீங்கள் கூட தான் இங்கே நிற்கிறீங்க. ஐயோ, என்ன இன்னைக்கு எல்லாரும் கொழுப்பு பொங்கி வழியுது. பிரியா, நீ மாட்டேன்ட்ட அந்த பொண்ணு எப்படி ஓகேயா? ஷட் அப். அதுகிட்டே கேட்டுக்கிறேன். பிரபு, எனக்கு ஒரு கோக். ஓகே. ஹாய் சந்தியா. ஹாய். சாரி, தெரிஞ்சு பட்டுருச்சு. யா வெல்கம். லைன்ல இருக்கு போல இருக்கு. ஷர்ட்ல என்ன? ஓ இதுவா? பஜ்ஜி போட கற்றுக் கொடுத்தேன். என்னை விட்டு பெரிய மனசு இல்லாமல் மாவு ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு போல் இருக்கு. 1 மினிட்டா? ஓகே. வாட்டர் ப்ளீஸ். ஹலோ. ஆமாம், நான் ஃபுட் ஃபெஸ்டிவலில் இருக்கேன். சாப்பாட்டையே சாதுரியமாக வித்துட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா? போர் அடிக்குதுன்னு பண்ணியா? ஐயா போனேன் முட்டா பேல. சரி. ஹலோ, எங்கே பாய் தண்ணி காணா? நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஏன் தண்ணிப்பா? இந்த உலகத்தில் காற்று, தண்ணி, வானம் இது 3 எல்லாருக்கும் பொது. அதை ஏன் தண்ணி, ஏன் காற்று தரமாட்டேன் விடமாட்டேன்னு பக்கத்து ஸ்டேட்கார் மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. ஐய், என்னது பச்சை தண்ணியில் பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு போகிறான்? அவனும் அவன் தாடியும் நல்ல ஓசியில் சாப்பிட வந்த மாதிரியே இருக்கான். என்ன, ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆளை பார்த்தீங்களா? நல்ல பூசணிக்காய் மாதிரி வயிறு, பரங்கிக்காய் மாதிரி தலை, மிளகா மாதிரி மூக்கு, நல்ல மொத்த உருவமே உழவர் சந்தையில் கீழே கிடந்த ஊசி போன காய்கறி மாதிரியே இல்லை. போதும், இதுக்கு மேல அவரை திட்டாதீங்க. ஏன் இதுக்கு மேலே நீங்கள் திட்ட போறீங்களா? இல்ல, என்னால அவரை திட்ட முடியாது. ஏன்? ஏன்னா அவர் தான் எங்க அப்பா. ஒன் மினிட். அறிவு இருக்கடா உனக்கு? உன்னை தாண்டா கேட்குறேன், அறிவு இருக்கா இல்லையா? முட்டாள். என்ன அருமையான ஒரு சந்தர்ப்பம். அசடு வழிகிற மாதிரி ஆயிடுச்சு. சந்தியா அப்பா பூசணிக்காய் மேல தர்பூசணி வச்ச மாதிரி இருக்காரு. அட அதுவும் நமக்கு முக்கியம். ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை பெற்றிருக்காரு. அடிக்கடி அந்த பொண்ணை மீட் பண்ற சந்தர்ப்பத்தை ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி தரான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புரியுதா? புரியுதா? அது என்னை தாளாட்ட வருவாளோ. யார் அது லேடிஸ் பாத்ரூம்ல? ஐ அம் சாரி. நான் தயவு செஞ்சு இந்த பாட்டை மாத்திட்டு வேற பாட்டு போடுங்கண்ணா. ஏன் சார், பாட்டு பிடிக்கலையா? நல்ல ஃபீலிங்கான சாங் சார். பாட்டு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருக்கு. அதான் கழுத்துல கத்தி இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. அப்பாவை பத்தி தப்பா பேசுனதுக்கு இன்னைக்கு அம்மா கிட்ட சாரி கேட்டு சரி பண்ணிடுவோம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இந்த பாட்டு பிடிக்கலையா? நீயே கேளு. நல்ல பாட்டு தானே. பயப்படாதீங்க, நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் அவசர அவசரமாக ஓடி வந்தேன். நேற்று நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் உங்கள் ஹஸ்பண்டுன்னு தெரியாமல் உங்கள் பொண்ணுகிட்டே இடக்கூடமாக பேசிட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாய் சிவா. வாங்க. நேற்று நடந்த தப்புக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அம்மா கிட்டியா? ஆமாம், அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா இல்லை, அவங்க தான் எனக்கு அம்மா. எது இவங்க உங்க அம்மாவா? அவங்க என் வீட்டு வேலைக்காரி. ஷோ வாட்? சரி.
இங்க பாரு கர்ச்சீஃபை மட்டும் வச்சு ஒரு ட்ரெஸ் போட்டுருக்கா பாரு. அது இல்லடா, அங்க பார் வரா பார். ஹாய். ஹாய். ஐம் டெரிபிளி சாரி. எனக்கு எல்லாமே இப்போதான் ஞாபகத்துக்கு வந்தது. நேத்து நைட் சிவா இல்லனா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. தேங்க் யூ so much. இட்ஸ் ஓகே. போலாமா? ஓ போலாமே. அந்த பொண்ணு என்ன கூப்பிடுது. உங்களை இல்ல இவள. ஓ சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். அப்புறம் மீட் பண்ணலாம். ஓகே பை. பை. பிரபு 1 minute. அவ்வளவு தூரம் போயிட்டு இவ்வளவு தூரம் வந்து சாரி சொல்றான்னா மேட்டர் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல இருக்கேடா. வெக்கமா இருக்கு. இன்னைக்கு நைட்டும் தூங்க விட மாட்டான் போல தெரியுது. இடிக்கிறானே. ஹேய் மங்கி. ஐயோ என் கேப். எதுக்கு என் கேப் எடுத்துக்கிட்ட? இப்படி திருடுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? உன்னா ஐயோ. ஏங்க கல்லால் அடிச்சா குரங்கு கேப் திருப்பி தருமா? அதுக்கெல்லாம் ஒரு தனி டெக்னிக் இருக்குங்க. இப்போ உங்க கேப் என் கைக்கு வரும் பாருங்க. அப்படி நின்னு பாருங்க. குட். மேட்டர் புரியுதா? சின்ன வயசுல படிச்ச கதைலாம் ஞாபகம் வந்திருக்குமே. நாம செய்யறத குரங்கு திருப்பி செய். இப்ப கவனிங்க. என் காதல சந்தியா கிட்ட சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா. ஐடியா கேட்கும் போது மட்டும் என்கிட்ட வா. டூயட்டை மட்டும் நீ தனியா பாடிட்டு வந்துரு. ஜோதியா இடுப்ப நீ மட்டும் தான் பார்த்த. எங்களை யாரையாவது பார்க்க விட்டியாடா? என்னடா சொல்ற? இதெல்லாம் பழைய கடுப்புடா மச்சான். சரி விடு, அப்ப ஏதோ தெரியாம பார்த்துட்டேன். இப்ப ஐடியா சொல்லவே மாட்டியா? ஐடியா சொல்லணும். நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஐஸ்கிரீமா? ஆமா, நம்ம நாட்டில் ஏதாவது கொடுத்தாதான் வேலை நடக்கும். இப்போ நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா நான் உனக்கு ஐடியா சொல்றேன். பாத்தியாடா சிவா, படிச்சவன் போல தெரியுது. இருந்தாலும் கௌரவம் பார்க்காம பார்ட் டைம் ஜாப் பார்க்குறான். இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் இந்தியா உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும்டா. யா சார், 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. ஓகே சார். சார், எனக்கு 2 கோன் ஐஸ்கிரீம் கொடுத்துருங்க. சார் மிஷின் ரிப்பேர் ஒரு 1/2 hour ஆகும். அப்போ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுங்க. ஓகே போங்க. அது ஏன்டா நம்ம நாட்டில் எப்போவுமே ஐஸ்கிரீம் மிஷினும் லிஃப்ட்டும் ரிப்பேராகவே இருக்குது. இப்போ நீ ஐடியா சொல்லன்னு வை, நீ ரிப்பேர் ஆயிடுவே. சரி சரி சொல்கிறேன். இப்போ தேங்க்யூ கொடுங்க. இப்போ என்னன்னா, நீ நானும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உன் ஆள் சினிமா பார்க்கறதுக்கு அப்படி போச்சுன்னு வை. இப்போ நீ என்ன பண்ணுவ? நீ நான் இங்கே உட்காந்துக்கிட்டே என் சந்தியாவை பார்ப்பேன். ஏன் அதோட இன்னொன்று பண்ணேன். அவள் அட்ரஸுக்கு ஊருக்கு போய் இன்லைன் லெட்டரில் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பேன். என்னடா? ஏன்டா டேய், அவளுக்கு முன்னாடி எகிரி குதிச்சு போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பாக்ஸில் வச்சு படம் பார்க்க வேண்டாமா? என்ன நீ எப்படா என் ஃப்ரெண்டு நீ இங்கே உட்காந்துருக்கிற ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், உன் கையில் பணம் வேற இல்லை, எப்படா உன்னை விட்டுட்டு போவேன்? ஏன்டா டேய், காதலியை விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீம் மாடா முக்கியம். முட்டாத்தனமா பேசுறியா நீ? டே, காதலியை விட ஃப்ரெண்டும் ஐஸ்கிரீமும் முக்கியம் இல்லடா. டேய் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதடா. ஐயோ, நான் சொன்னதையே திருப்பி எனக்கு ஆப்போசிட்டானே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொன்ன? நானும் உன்ன மாதிரி தான் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறதுக்காக ஐடியா கொடுக்க வந்தேன். பாதியிலே அத்து விட்டு போயிட்டான். காசு இல்லாதனால டேபிள் தொடச்சிட்டு இருக்கேன். இந்தா இனிமே நீ தொட. எனக்குடா. அங்கிள், எங்க சினிமாக்கு வந்தீங்களா? இல்ல போஸ்டர் பார்க்க வந்தேன். கிண்டலா? ஐயோ, அங்க பாருங்களேன், போஸ்டர் எவ்வளவு செக்ஸியா இருக்கு. எங்க? என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எஸ் எஸ். சரி. ஓ டேய், கதவை திறக்க ஏன்டா அவ்வளோ லேட் பண்ற? இங்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்தியா? நான் உங்க கூட தானடா தங்கி இருக்கிறேன். உன்னை தேடி போலீஸ் வந்தது. போலீஸ் தேடுதா? எதுக்குடா? கருத்து சொல்லி என்னத்த பண்ணி தொலைச்சியோ நல்லா யோசிச்சு பாரு. போலீஸ் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லிடுறேன். 1 வாரத்துக்கு இந்த பக்கமே வராத. 1 வீக்கா? 1 மந்த் உன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன டேய் வரும்போது பார்த்தேன் ஜன்னல் ஏதோ பொம்பளை நிழல் அடிச்சேடா.
பாத்திரம் தேய்க்கிற கிளவிடா. கிளவியா? அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த கிளவி போடுறது தானா? ஆமா. பாரு பொம்பளைங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு. ஆமா. தள்ளிக்க அந்த கிளவியை பார்த்து பாராட்டிட்டு போறேன். இது ஏட்டையா திருமணையில டீ குடிச்சிட்டு ஐயோ இருக்க. ஏட்டையாவா? உனக்கு என்னடா வேணும்? நான் காய்கறி வெட்டதுக்குண்ணே. ஏண்டா பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொன்னா பொடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்க? அண்ணா பூசணிக்காண்ணே. எனக்கு தெரியாதா? இது பொடலங்காய். அண்ணா எங்க ஊர்ல இதான் பூசணிக்காய். எங்க ஊர்ல இதான பொடலங்காய். போய் பூசணிக்காய் வாங்கிட்டு வா. அண்ணே இது வாழைப்பூ தானே? கத்திரிக்காய் பார் பாவாடெல்லாம் இருக்கு. வேற மாத்திட்டாங்களா?